இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, டெல்லி அரசியல் இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப பெரிய பரபரப்பு அப்படின்றது இப்போ கிளப்பிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இன்னும் 5 மாதம் தான் வந்துட்டு டெல்லியில் சட்டப்பேரவை எலெக்ஷன் அப்படின்றது வந்துட்டு வர இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை பார்த்தோம் அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கா இல்லையா, நாளைக்கு வந்துட்டு அவருடைய பதவி அப்படின்றத ரிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த புதிய மதுபான கொள்கை அப்படின்றது வந்துட்டு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியுடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காங்க இல்லையா, அவங்களையா இருந்தாலும் சரி, இல்லை மணிஷ் சிசோடியா இவரையா இருந்தாலும் சரி, 2 பேரையுமே பார்த்தோம் அப்படின்னா கைது பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பலகட்ட போராட்டத்துக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் அப்படின்றத வாங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெளியே வந்ததோட மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா உச்சநீதிமன்றம் என்னதான் ஜாமீன் அப்படின்றத கொடுத்திருந்தாலும் கூட பலகட்ட நிபந்தனைகளுக்கு அப்புறமா தான் அந்த ஜாமீன் அப்படின்றத கொடுத்துருக்கு. ஸோ இதனால வந்துட்டு அரசு ரீதியிலான ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பார்க்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படின்றது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இருந்திருக்கு. இதனால வேற வழியே இல்லாமல் அந்த முதலமைச்சர் பதவி அப்படின்றது ரிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. பட் இதை பத்தி அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காரு இல்லையா, அவர் சொல்லும் போது பார்த்தோம் அப்படின்னா என்ன வந்துட்டு நிரபராதி அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் மக்கள் மன்றத்திலையும் நான் அந்த தீர்ப்பு வரணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றேன். இதனால இன்னும் 5 மாசம் தான் எலெக்ஷன் வரதுக்கு இருக்கு இல்லையா, அதனால நான் வந்துட்டு இனிமேல் இந்த முதலமைச்சர் பதவி அப்படின்றதுல இருக்க போறது கிடையாது. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா வரப்போற எலெக்ஷன்ல வந்துட்டு மக்கள் என்ன வந்துட்டு நிரபராதி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல எனக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தாதான் அந்த சேர்ல உட்காருவேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதோட மட்டும் இல்லாம ஆளுநர்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு டைமும் கேட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ எல்லாருடைய கேள்வியுமா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் பதவி வழங்கிட்டாரு அப்படின்ற பட்சத்தில் அடுத்த முதலமைச்சராக டெல்லி அரசியலில் யார் வரப்போறாங்க அப்படின்றது தான். ஸோ டெல்லியுடைய அடுத்த முதலமைச்சர் யாரு, அவங்களுடைய பின்னணி என்ன, அவங்க இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புதிய மதுபான கொள்கை அப்படின்றதே பார்த்தோம்னா பல எக்கச்சக்கமான சர்ச்சைகளை கிளப்பி விட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்ம மதுபான கொள்கைனா என்ன, அதில் என்ன மாதிரியான முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஏன் வந்துட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலும் மணிஷ் சிசோடியாவும் கைது பண்ணப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நம்ம இந்த இஷ்யூஸ்லாம் பெருசாக வெடிக்கும் போதே லாங் வீடியோவாக நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எலெக்ஷன் நடக்கிறதுக்கு இன்னும் 5 மாசம் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா மக்கள் இருக்காங்க இல்லையா, மக்கள் கிட்ட ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்துறதுக்காக மட்டும்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்றத பண்றாரு. உச்சநீதிமன்றம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இனிமேல் நீங்க முதலமைச்சர் பதவியில் உட்கார்றத பார்த்து தான் உட்காரணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், கட்டுப்பாடுகள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான நிபந்தனைகள் விதிச்சதுனால வேற வழியே இல்லாம தான் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பதவி விலகிறாரே தவிர அவர் மனசார பார்த்தோம் அப்படின்னா பதவியெல்லாம் விலக கிடையாது. அப்படியே அவர் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாருன்னா அவரை கைது பண்ணாங்க இல்லையா, அப்பயே அவர் பதவி விலகிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலை நோக்கி ஒரு கேள்வி அப்படின்றத வைக்கிறாங்க. பட் அரவிந்த் கெஜ்ரிவால் சைட்ல இருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இனி நானும் மணிஷ் சிசோடியா இருக்கார் இல்லையா, நான் முதலமைச்சராகவும் மணிஷ் சிசோடியா துணை முதலமைச்சராகவும் தொடர போறது கிடையாது. 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா மக்கள் மன்றத்துக்கு போறோம். அங்க ஒவ்வொரு வீடா போய் மக்கள் கிட்ட என்ன நடந்துச்சுன்றதை சொல்ல போறோம். அதை கேட்டதுக்கு அப்புறமா மக்கள் எங்களை நிரபராதி அப்படின்னு சொல்லி நினைச்சாங்கன்னா, எங்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னா நாங்க கண்டிப்பா வந்துட்டு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் சீட்ல உட்காருவோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இனி வந்துட்டு யாரு இந்த இடைப்பட்ட 5 மாசம் இருக்கு இல்லையா, இந்த 5 மாசத்துல வந்துட்டு ஆட்சியை கலைச்சிட்டு தேர்தல் அப்படின்றத சந்திக்க போறாங்களா, இல்ல புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க போறாங்களா அப்படின்ற ஒரு ரொம்ப பெரிய குழப்பம் வந்துட்டு நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நாளைக்கு ஈவினிங் வந்துட்டு அவர் சந்திக்க போறாரு, ராஜினாமா கடிதத்தை கொடுக்க போறாரு, ரிசைன் பண்ண போறாரு அப்படின்றது ஆல்மோஸ்ட் உறுதியாயிருச்சு. பட் அடுத்த சிஎம் யாரு அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா, அந்த லிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 பேர் இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அதுல முதலா கோபால் ராய், அதுக்கப்புறமா அதிஷி, சௌரவ் பரத்வாஜ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருடைய பெயர் அப்படின்றது இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுலேயே குறிப்பா சொன்னோம் அப்படின்னா அதிஷி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் முதலமைச்சராக வர்றதுக்கான வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார் இல்லையா, அவர் உள்ள போன டைம்ல இந்த சுதந்திர தின விழா, குடியரசு தின விழாலாம் வந்துட்டு கொடியேற்ற உரிமை அப்படின்றத முதலமைச்சர்கள்ட்ட இருக்கும். ஸோ ஏன் இடத்துல வந்துட்டு அதிஷிக்கு அந்த கொடியேற்ற உரிமையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயில இருந்தே வந்துட்டு ஆளுநருக்கு கடிதம் எழுதப்பட்டதாகவும் சொல்லப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க பார்த்தோம் அப்படின்னா நீர்வளத்துறை, கல்வித்துறை அப்படின்னு சொல்லிட்டு 2 முக்கியமான துறைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காங்க இல்லையா, அவர் கைது பண்ணப்பட்ட
போராட்டப்பயே வந்துட்டு இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதன் மூலியமா ஒரு பயம் அப்படின்றத ஏற்படுத்தி ஆம் ஆத்மி கட்சியை உடைக்க பார்க்கறது பாஜக தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காங்க இல்லையா, அவருக்கு ரொம்பவே ஆதரவா இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 2020 வருஷம் தான் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு முறையா எம்எல்ஏவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஊழல் இருக்கு இல்லையா, ஊழலுக்கு எதிராக எக்கச்சக்கமான போராட்டம் அப்படின்றத தன்னிச்சையா முன்னணி எடுத்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அதே கொள்கைகள் அப்படின்றது ஆம் ஆத்மியில இருந்ததுனால அதனால ஈர்க்கப்பட்டு ஆம் ஆத்மிக்குள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் இடத்துல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சௌரவ் பரத்வாஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் வந்துட்டு அடுத்த சிஎம் இருக்காங்க இல்லையா, அடுத்த முதலமைச்சராக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ யார் இந்த சௌரவ் பரத்வாஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார் இல்லையா, அவரும் கூடயே வந்துட்டு ஸ்டார்டிங் பீரியட்லேருந்து அவருடைய பொலிட்டிக்கல் ஜேர்னி அப்படின்றதுல பார்த்தோம்னா ஸ்டார்டிங் பீரியட்லேருந்து கூட இருக்கக்கூடிய நம்பிக்கையான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சௌரவ் பரத்வாஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா இவர் உணவுத்துறை, போக்குவரத்து துறை அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான துறைகளை இவரும் கையில் வச்சிருக்காரு. ஸோ அதிஷி இல்லை அப்படின்ற பட்சத்தில் சௌரவ் பரத்வாஜ் இருக்கார் இல்லையா, அவர் வரதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு. மூணாவதா பார்த்தோம் அப்படின்னா கோபால் ராய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய பேரும் அடிப்படுது. ஸோ இந்த கோபால் ராய் கையில பார்த்தோம் அப்படின்னா சுற்றுச்சூழல் துறை, வனத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முக்கியமான துறைகள் இருக்கு. லக்னோ காலேஜஸ்ல படிக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா அதிஷி மாதிரியே வந்துட்டு அதிகப்படியான போராட்டங்கள் அப்படின்றத ஊழலுக்கு எதிராக எடுத்தவர். ஸோ அதனால ஒரு நல்ல இமேஜ் அப்படின்றது கட்சிக்குள்ளேயே இருக்கு அப்படின்னே சொல்றாங்க. இவங்க 3 பேர் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஒய்ஃபினுடைய பெயரும் பார்த்தோம் அப்படின்னா அடிப்படுது அப்படின்னே சொல்லலாம். பட் அவங்க ஒய்ஃப்க்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சி ரீதியாகவும் சரி இல்லை அரசியல் ரீதியாகவும் சரி ஒரு அனுபவம் அப்படின்றது இல்லாததுனால இடைப்பட்ட இந்த 5 மாசத்துல பார்த்தோம் அப்படின்னா வீண் ரிஸ்க் அப்படின்றத எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார் இல்லையா, அவருடைய சைட்ல வந்துட்டு பேசப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவங்களுடைய ஒய்ஃபினுடைய பெயர் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இந்த பட்டியலில் வந்துட்டு இருந்தாலும் கூட அவங்க முதலமைச்சராக வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப 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 கம்மி தான். பட் அதிஷி, பரத்வாஜ் இருக்காங்க இல்லையா, பரத்வாஜா இருந்தாலும் சரி இல்லை இன்னொரு பக்கத்தில் கோபால் ராயா இருந்தாலும் சரி, இவங்க 3 பேர்த்துல ஒருத்தர் தான் அடுத்த முதலமைச்சராக வரப்போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் இந்த 3 பேருமே பார்த்தோம் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே பக்கபலமா இருந்திருக்காங்க. லைக் அவர் ஜெயிலுக்குள்ள இருந்துமே வந்துட்டு அவருடைய ஆட்சி அப்படின்றது டெல்லியில் நடக்கிறதுக்கு இந்த 3 அமைச்சர்களுமே முக்கியமான காரணமா இருந்திருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதை எக்கச்சக்க வந்துட்டு அவர் நம்பக்கூடிய ஒரு முக்கியமான நபர்கள இவங்க 3 பேர் இருக்காங்க அப்படின்றதுனாலதான் இவங்க 3 பேர்ல ஒருத்தர் அடுத்த டெல்லியினுடைய முதலமைச்சரா வருவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த முடிவு அப்படின்றத பார்த்தோம்னா அரசியல் காலத்துல ஒரு எக்கச்சக்கமான பரபரப்பு அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கு. பட் மக்கள் என்ன தீர்ப்பு தரப்போறாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா, அது அடுத்த 5 மாசம் கழிச்சு தான் தெரியும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சட்டப்பேரவை தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்துட்டு ஆல்ரெடி ஆம் ஆத்மி வந்துட்டு ஒரு ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிரூபிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பாஜக ஒரு பக்கம் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் மக்கள் என்ன தீர்ப்பு தராங்க அப்படின்றத பொறுத்து தான் நான் அடுத்த முதலமைச்சர் நாற்காலி இருக்கு இல்லையா, அதில் உட்கார்றதா வேணாமா அப்படின்ற முடிவு எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் திட்டவட்டமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்களோட மக்கள் என்ன முடிவு தர போறாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார் இல்லையா மறுபடியும் முதலமைச்சராக அந்த அரியணை அப்படின்றத ஏற போறாரா இல்ல எதிர்கட்சி வரிசையில போய் உட்கார போறாரா அப்படின்றது மக்கள் கையில தான் இருக்கு. ஸோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.